திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அருகே எஸ்விஜிபுரத்தில் அரசுக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட 54 வீடுகளை வருவாய்த்துறையினர் பொக்லைன் மூலம் இடித்து அகற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதாகர் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுதாகர், உங்களுடைய விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. நிச்சயமாக திருத்தணி அடுத்த ஆர்கேபேட்டை எஸ்விஜிபுரத்தில் மலைக்கு அருகே கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஆதி திராவிட நலத்துறை சார்பில் நிலம் கையகப்படுத்தி 100க்கும் மேற்பட்ட பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இலவசமாக வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. அரசு வழங்கிய இந்த இலவச வீட்டுமனைகளுக்கு சென்று வர போதிய சாலை வசதிகள் இல்லாததுனால பயனாளிகள் பல ஆண்டுகளாக வீடு கட்டி குடியேற முடியாமல் காலி மனைகளாக விட்டு வைத்து வந்தனர். இந்த நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு வருவாய்த்துறை மூலம் இலவசமாக வழங்கப்பட்ட வீட்டுமனை பட்டாக்களை ரத்து செய்வதாக வருவாய்த்துறையினர் அறிவித்ததோடு, இந்த இடம் அரசுக்கு சொந்தமானது என்பதால் இந்த இடத்தில் யாரும் வீடு கட்டக்கூடாது என்றும், மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை பலகை வைக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து வீட்டுமனை பட்டா பெற்றுள்ள பயனாளிகள் மீண்டும் வீடுகள் கட்டிக்கொள்ள அனுமதி வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் திருத்தணி வருவாய் கோட்டாட்சியர், ஆர்கேபேட்டை வட்டாட்சியர் ஆகியோரிடம் பயனாளிகள் மனு அளித்து வந்தனர். ஆனால் அதிகாரிகள் கண்டு கொள்ளாததனால அரசு அறிவித்த எச்சரிக்கை மீறி சிலர் வீடுகள் கட்டும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் இன்று ஆர்கேபேட்டை தாசில்தார் விஜயகுமார் தலைமையில வருவாய்த்துறையினர் 6 பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் அனுமதியின்றி அரசு நிலத்தில் கட்டப்பட்டுள்ள வீடுகளை இடித்து அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது வீடு கட்டி வரும் பொதுமக்கள் கதறி அழுது தங்களுடைய மனக்குமுறை வெளிப்படுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனடுத்து திருத்தணி டிஎஸ்பி விக்னேஷ் மற்றும் ஆர்கேபேட்டை காவல் ஆய்வாளர் தர்மலிங்கம் ஆகியோரது தலைமையில 200க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு குவிக்கப்பட்டதால பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. ஆனந்தி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுதாகர்.